ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. வாசிப்போம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 13 முதல் 20 முடிய. இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகின்றீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். தியானிப்போம். இயேசுவை நம்பிக்கையின் பாறை என்று ஏற்றுக்கொண்டு வாழ காத்திருக்கும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இன்றைய வழிபாடு நம்மை ஒரு முக்கியமான கேள்வியின் முன் நிறுத்துகின்றது. இயேசு உங்களுக்கு யார்? இந்த உலகம் இயேசுவை பற்றி பல கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவை மையமாக வைத்த ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் தான் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும். இயேசு எனக்கு யார் என்பதை வார்த்தைகள் வழியாக சொல்வதை விட வாழ்க்கையின் வழியாக சொல்வதில்தான் ஆழமான அர்த்தம் அமைந்திருக்கின்றது. பேதுரு அனைத்து திருத்தூதர்களின் சார்பாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அறிக்கையிடுகின்றார். இந்த பதில் என்பது மனித அறிவால் மட்டும் வந்தது அல்ல, மாறாக விண்ணகத் தந்தையின் உதவியால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை என்று இயேசு கூறுகின்றார். ஒரு கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 2 வீடுகள் ஒரே நேரத்தில் கட்டப்பட்டன. முதல் வீட்டை கட்டியவர் அழகான சுவர்களையும் உயரமான கூரையையும் விரைவாக கட்டி எழுப்பினார். ஆனால் அந்த வீட்டின் அடித்தளத்தை ஆழமாக அமைக்க மறந்துவிட்டார். 2வது வீட்டை கட்டியவரோ தொடக்கத்திலேயே அந்த வீட்டிற்கு ஆழமான ஒரு அடித்தளத்தை அமைத்து, பிறகு சுவர்கள், கூரை என்று அழகான விதத்திலே அதை கட்டி முடித்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மழை வந்தது. புயலும் வந்தது. மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. முதல் வீட்டின் சுவர்களிலே விரிசல்கள் விழ ஆரம்பித்தன. சிறிது நேரத்தில் அந்த வீட்டின் சுவர்கள் இடிந்து விழ மேற்கூரையும் சரிந்து போனது. இறுதியில் அந்த ஒட்டுமொத்த வீடும் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. 2வது வீடோ அசையாமல் அப்படியே நின்றது. அதனுடைய அழகு, அதனுடைய வலிமை என்பது அதனுடைய சுவர்களில் மட்டுமல்ல, மாறாக நமது கண்களுக்கு தெரியாமல் மண்ணின் அடியில் இடப்பட்டிருந்த அடித்தளத்தில்தான் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். பணம், பதவி, அறிவு, உடல் நலம், மனிதர்களின் பாராட்டு, இவை போன்ற வாழ்க்கையின் வெளிப்புற சுவர்களால் நம்முடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பக்கூடாது. மாறாக நமது உள்ளத்தின் ஆழத்தில்
நமது வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கின்றவர் யார் என்கின்ற கேள்வியை எழுப்பி அந்த அடித்தளமாக கிறிஸ்து இருக்கின்றார் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியில் இயேசு பேதுரு அறிக்கையிட்ட அந்த நம்பிக்கையின் மீது தமது திருச்சபையை கட்டுவேன் என்று அறிவிக்கின்றார். இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மீது வெற்றி கொள்ளாது என்று கூறுகின்றார். மேலும் பேதுருவிடம் விண்ணரசின் திறவுகோல்களை ஒப்படைக்கின்றார். பேதுரு இயேசுவை ஒரு இறைவாக்கினர் என்று மட்டும் சொல்லவில்லை, அவர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். இந்த விசுவாசமே, இந்த நம்பிக்கையே கத்தோலிக்க திரு அவையின் இதயமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இயேசு ஒரு நல்ல ஆசிரியர் மட்டுமல்ல, மாறாக அவர் நல்ல ஒரு போதகரும் கூட. அவர் நம்முடைய மீட்பர், இறைமகன், ஒட்டுமொத்த மனித குலத்தின் ஆண்டவர். புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் பேதுருவின் இந்த விசுவாச அறிக்கையை பற்றி கூறுகின்ற பொழுது, திருச்சபை வெறும் சமூக அமைப்பு அல்ல, மாறாக பேதுருவும் திருத்தூதர்களும் இணைந்து அறிக்கையிட்ட ஒரே நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளும் மக்களின் சமூகம். அந்த திருத்தூதர்களின் நம்பிக்கையே திரு அவையின் உண்மையான அடித்தளமாக அமைந்திருக்கின்றது. இங்கே ஒரு முக்கியமான உண்மையை நாம் நினைவில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதாவது திரு அவை என்பது பேதுருவின் சொந்த திருச்சபை அல்ல, அது கிறிஸ்துவின் திரு அவை. புனித பேதுரு திரு அவையின் பாறையாக மட்டும்தான் இருக்கின்றார். இது அவருடைய தனிப்பட்ட திறமைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு அல்ல, இது கிறிஸ்து அவருக்கு அளித்த அருளும் பணியும் பொறுப்புமாகும். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு பேதுருவின் கரங்களில் விண்ணகத்தின் திறவுகோல்களை ஒப்படைத்தார் என்று வாசிக்கின்றோம். இந்த திறவுகோல் என்பது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல, மாறாக சேவையின் ஒரு அடையாளம். இன்றைய முதல் வாசகத்தில் தாவீதின் இல்லத்தின் திறவுகோல் எலியாக்கிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கின்றோம். அவர் திறந்தால் யாராலும் மூட முடியாது, அவர் மூடினால் யாராலும் திறக்க முடியாது. இந்த ஒரு உருவகம் நற்செய்தியில் வரும் பேதுருவின் திறவுகோலுடன் தொடர்புடையது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த திறவுகோல் என்பது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல, மாறாக சேவையின் மூலம் மக்களை இறைவனிடம் அழைத்து செல்லும் ஒரு பொறுப்பு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த திறவுகோலை பற்றி கூறுகின்ற பொழுது, திறவுகோல் கதவை உடைப்பதில்லை, கதவை திறந்து தனித்தனியாக இருக்கும் இடங்களை ஒன்றாக இணைத்து அவற்றை வரவேற்கும் இல்லமாக அது மாற்றுகின்றது. அதே போலத்தான் பேதுருவுக்கும் அவருடைய வழிவந்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த திறவுகோல் அதிகாரம் என்பது உண்மையில் மக்களை ஒன்றிணைத்தல், அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல், தவறான வழிகளிலிருந்து அவர்களை திருத்துதல், ஊக்கப்படுத்துதல், இறைவனுடைய அருளின் பாதையில் அவர்களை வழிநடத்தி செல்லுதல் ஆகும். இதிலிருந்து நாம் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதாவது நமது குடும்பத்தில், நமது பங்கில், நாம் பணி செய்கின்ற இடத்தில், இந்த சமூகத்தில் இறைவனிடம் கொண்டு வரும் கதவுகளை திறக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர அதை அடைக்கின்றவர்களாக ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. மன்னிப்பு கேட்பவர்களுக்கு மன்னிப்பின் கதவை திறக்கின்றோமா? தனிமையில் இருக்கும் ஒருவருக்கு அன்பின் கதவை திறக்கின்றோமா? திருச்சபையில் இருந்து விலகி சென்றவர் மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது வரவேற்பின் கதவை நாம் திறக்கின்றோமா? அல்லது கோபம், பெருமை, பழிவாங்குதல் ஆகியவற்றால் நம்முடைய இதயத்தை மூடிக்கொள்ளுகின்றோமா? சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கின்றது. புனித அகுஸ்தினார் பேதுருவுக்கு வழங்கப்பட்ட திறவுகோலை குறித்து சொல்லும் பொழுது, திருச்சபைக்கு அளிக்கப்பட்ட பாவ மன்னிப்பின் அதிகாரம் அது என்று சொல்லுவார். எனவே திரு அவை பூமியில் மன்னிக்கும் பாவங்களை இறைவன் விண்ணகத்திலும் மன்னிக்கின்றார். இதனால் திரு அவையின் மன்னிப்பு பணி என்பது கிறிஸ்துவின் இரக்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு பணியாக இருக்கின்றது என்று கூறுவார். புனித தாமஸ் அக்வினாஸ், இயேசுவை பற்றிய உண்மையான அறிவு என்பது
வெறும் மனித கருத்துக்களிலிருந்து நமக்கு கிடைப்பதில்லை, மாறாக அது இறைவனுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். மக்கள் பலவிதமாக பல கருத்துக்களை இயேசுவை பற்றி சொல்லலாம். ஆனால் திருத்தூதர்களின் நம்பிக்கை அறிக்கை என்பது எல்லாம் வல்ல இறைவன் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை. இன்றைய சிந்தனைகளின் அடிப்படையில் நாம் 3 தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, தினமும் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் எனக்கு யார் என்ற கேள்வியை எழுப்புவோம். அதற்கான பதிலை நமது வாயால், வார்த்தைகளால் மட்டுமல்ல, மாறாக நமது வாழ்க்கை முறையால் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம், வாழ்ந்து காட்டுவோம். இரண்டாவதாக, திரு அவையின் நம்பிக்கையில் நிலைத்திருப்போம். இந்த உலகத்தினுடைய கருத்துக்கள், சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் நற்செய்தியும் திருத்தூதர்களின் நம்பிக்கையும் நமக்கு ஒரு நிலையான அடித்தளமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் பிறருக்கு இறை அருளை பெற்றுத்தருகின்ற கதவுகளாக இருப்போம். மன்னிப்பு, இரக்கம், அன்பு, ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், உண்மை, ஊக்கம் ஆகியவற்றின் மூலம் பிறரை இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருவோம். இன்று நாம் அனைவரும் பேதுருவுடன் சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவே, நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன், என் வாழ்க்கையின் பாறையும் என்னுடைய குடும்பத்தின் அடித்தளமும் என்னுடைய திரு அவையின் ஆண்டவரும் நீரே என்று சொல்லுவோம். நமது நம்பிக்கை உறுதியாக இருக்கட்டும். நம்முடைய இதயம் திறந்த கதவாக இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் உண்மைக்கும் அன்பிற்கும் ஒற்றுமைக்கும் சாட்சியாக விளங்கட்டும். ஜெபிப்போம். என்னுடைய வாழ்வின் அடைக்கலமும் பாறையுமாக இருக்கின்ற இறைவா, என்னை படைத்து இவ்வுலகிற்கு கொண்டு வந்த நீர், திருமுழுக்கின் வழியாக என்னை தேர்ந்து கொண்டீர். விசுவாச வாழ்க்கையில் பயணிக்க நல்லதொரு வாய்ப்பை தந்தீர். சில நேரங்களில் இந்த உலக மாயைகளில், இந்த உலக விருப்பங்களில் மூழ்கி இருந்து என்னுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை நான் இழந்திருக்கின்றேன். அந்த விசுவாசத்தில், நம்பிக்கையில் நான் தளர்ந்திருக்கின்றேன். இதோ இந்த நாளிலே பேதுரு அறிக்கையிட்ட அதே விசுவாசத்தை, நம்பிக்கையை எனதாக்கி கொண்டு, என்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு, பாறையாகிய உம்மை அடிப்படையாக கொண்டு என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள, என்னுடைய ஆன்மீக பயணத்தை அதன் அடிப்படையில் கொண்டு செல்ல தேவையான அருள்வரங்களை எனக்கு நிறைவாக தாரும். எங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும் தெய்வமே, இதோ இந்த நாளிலே தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்கின்ற நிரஞ்சன் என்கின்ற இந்த மகனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியின் பாதையில், சந்தோஷத்தின் பாதையில், ஒரு நிறைவின் பாதையில் கொண்டு செல்கின்ற அனைத்து வரங்களையும் தந்து இன்று வரை ஆசிர்வதித்து வழிநடத்தி வருகின்றீரே. இப்படிப்பட்ட நன்மைகளுக்கெல்லாம் அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நல்ல நாளிலே இந்த வாழ்க்கையை தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு செல்லுகின்ற எல்லாவித ஆசிர்வாதங்களையும் அருள்வரங்களையும் நிறைவாக நிரஞ்சன் என்கின்ற இந்த மகன் மீது பொழிவீராக. நல்ல உடல் உள்ள சுகத்தையும், பணி செய்கின்ற ஆற்றலையும், தெம்பையும், பலத்தையும் இந்த மகனுக்கு தந்து தொடர்ந்து வழிநடத்துவீராக. வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகள், வேதனைகள், தடுமாற்றங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற தைரியமான ஒரு இதயத்தை, அனைத்தையும் தாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு இதயத்தை இந்த மகனுக்கு தந்து வழிநடத்துவீராக. தான் செய்கின்ற பணியை முழு ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் செய்யவும், அந்த பணியில் வருகின்ற எல்லா தடைகளையும் கடந்த ஒரு வாழ்க்கையை இவர் தேர்ந்து கொள்ளவும், மற்றவர்களுடைய மனம் தளரச் செய்கின்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் தைரியத்தோடு, உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையை சிறந்ததொரு எதிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்லுகின்ற எல்லா ஆசிர்வாதங்களையும் இந்த மகனுக்கு தாரும். எல்லா தீய சக்திகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், பொல்லாத பார்வைகள், பொறாமை சம்பந்தப்பட்ட எல்லா சிந்தனைகளிலிருந்தும் இந்த மகனை விடுவித்து பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நிறைவாக தந்து நீர் வழிநடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இந்த மகன் வழியாக இந்த மகனுடைய தாயாரையும் அவருடைய தங்கையையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. அந்த குடும்பத்தை மேன்மேலும்
இவருடைய உழைப்பின் வழியாக உயர்த்துவீராக. இவருடைய வேலையில் நீர் உடனிருந்து நல்ல வருமானத்தையும் கொடுத்து அந்த வருமானத்தின் வழியாக இவருடைய வாழ்க்கை சிறக்க எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்கின்ற ஒரு வரத்தை தந்து வழி நடத்துவீராக. அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே தூய ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் அவருடைய அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் முழுமையாக நிறைவாக பொழிந்து இந்த மகனை தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே இதோ அருளாசீர் என்னும் இந்த ஊடகத்தை கண்டும் கேட்டும் கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அவர்கள் சார்ந்த அந்த குடும்பங்களையும், அந்த குடும்பத்திலே தேவையான அனைத்தையும் நீர் நிறைவேற்றி அவர்களை சிறப்பாக வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.